Hi students, welcome to Let's Stream Civil's YouTube channel. Today's topic of discussion is the Chief Justice of India has agreed to list petitions challenging the money bill route for contentious amendments. அதாவது பார்லிமெண்ட்ல நிறைய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து மணி பில்லாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய பெட்டிஷன்ஸ் போடப்பட்டிருந்தது. ஸோ அதை on 16th of July, the Chief Justice of India has agreed to create a constitutional bench to list those petitions. இந்த நியூஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So this money bill question was actually referred to a 7-judge bench in November 2019. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் மணி பில்லாக ப்ரொடியூஸ் பண்ணப்படலாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வயலேட்ஸ் தி ஆர்டிகல் 110 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஏன்னா ஆர்டிகல் 110 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டிஃபைன் மணி பில்ஸ். ஸோ ஒரு மணி பில்ங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஃபினான்ஷியல் லெஜிஸ்லேஷன் தட் கண்டைன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ரிலேட்டட் டு ரெவென்யூ, taxation, government expenditures, consolidated fund of India, contingency fund of India and borrowing. இப்போ சொன்ன இந்த கேட்டகரியில் வர விஷயங்கள் மட்டும்தான் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அஸ் அ மணி பில் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 110 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ரெண்டாவது, மணி பில் கேன் சர்க்கம்வென்ட் தி ராஜ்யசபா. அதாவது ஒரு மணி பில் லோக்சபாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு அது அங்கே பாஸ் ஆகி லோக்சபாவுக்கு போகும்போது லோக்சபா அதை ரிஜெக்ட் பண்ணவோ அமெண்ட் பண்ணவோ முடியாது. ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸையும் லோக்சபா அக்செப்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இது ஒன்ஸ் லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாக்கு போகும்போது தே ஹாவ் ஒன்லி 14 days டு சென்ட் அக்செப்ட் திஸ் மணி பில். அந்த 14 நாளைக்குள்ள அவங்க வித் ஆர் வித்தவுட் ரெக்கமெண்டேஷன் அதை அக்செப்ட் பண்ணணும். ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அதை லோக்சபா அக்செப்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அது பிரசிடென்ட்டோட கன்சர்னுக்கு போயிடும். ஸோ ராஜ்யசபாக்கு இதில் பார்த்தீங்கன்னா இட் ஃபீல்ஸ் லைக் தே ஹாவ் நோ பவர் ஓவர் மணி பில். ஆர்டினரி பில்லாக இருந்தால் இட் இஸ் மேண்டேட்ரி டு கெட் போத் தி ஹவுசஸ் அசென்ட் இல்லையா, இங்கே அப்படி இல்லை. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆச்சு நவம்பர் 2019 டு 7-judge பெஞ்ச். ஸோ இப்போ அந்த மணி பில் ரூட்ல என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2015, ஃபினான்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017, ஆதார் டார்கெட்டட் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் சப்சிடிஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் ஆஃப் 2016. ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற 5 ஆர் அதுக்கும் மேலே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேனலாக இருந்து ஒரு கேஸை வந்து எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து ஆர்டிகல் 143 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, if a case involves a substantial question of law related to the interpretation of the constitution. Best example இப்போ நம்ம பார்த்த இந்த நியூஸ் தான். ஸோ ஆர்டிகல் 110 வயலேட் பண்ணுற மாதிரி சில அமெண்ட்மெண்ட்ஸை வந்து மணி பில்லாக வந்து பார்லிமெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி, அதை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கேஸோ ஒரு இஷ்யூவோ வந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கிரியேட் பண்ணலாம். இல்லைனா இஃப் பிரசிடென்ட் சீக் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஒப்பீனியன் ஆர் a ஃபேக்ட், பிரசிடென்ட்டுக்கு ஏதோ ஒரு சட்டத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபேக்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் தேவைப்படும் போது அப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து கிரியேட் பண்ணலாம். However, the upper court decision is not binding on the president. Like இப்போ ஒரு பர்டிகுலர் இஷ்யூலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு சட்டத்திலையோ அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன் கேட்குறாரு அப்படின்னா அவங்களும் அந்த ஒப்பீனியனோ அந்த டெசிஷனோ கொடுத்ததுக்கப்புறம் பிரசிடென்ட் அதை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மூணாவது கண்டிஷன், if 2 different constitutional benches deliver conflicting judgment on an issue. For example, ஒரு 3 judge panel இருக்கு, 2 different 3 judge panel வந்து ஒரே இஷ்யூல 2 different judgments கொடுத்தாங்க, கான்ஃப்ளிக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா in that case ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கிரியேட் பண்ணலாம். அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த பெஞ்சஸ் எல்லாம் டெம்பரரி தான். ஒன்ஸ் எந்த ஒரு லீகல் கொஸ்டினுக்காக எந்த ஒரு இஷ்யூக்காக இதை ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சோ அதுக்கான சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பெஞ்சை டிசால்வ் பண்ணிடலாம். இதுல இன்னும் இந்த பர்டிகுலர் நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கேட்டோம்ல இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம்
ஒரு மணி பில்லாக கொண்டு வரலாமா அப்படின்னு. இன்கேஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் திஸ் லோக்சபா லோக்சபாவில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து இல்லை இது மணி பில் தான் இது மணி அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா ஈவன் த சுப்ரீம் கோர்ட் கேன் நாட் கொஸ்டின் ஹிஸ் டெசிஷன். ஸோ இந்த இடத்துல லோக்சபா ஸ்பீக்கர் தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த கேஸோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம அதையும் நம்ம சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.